உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரேண்டமாக பிக் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய ஸ்டைல்ஸில் வந்து ஃப்ராங்க்லி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா குவாலிட்டியை கையில் எடுப்பாங்க. க்ரோத், வேல்யூ அண்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த எல்லா ஸ்டைல்ஸும் வந்து ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிளில் டிஃப்ரெண்ட் பீரியடில் ஷைன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 19லேருந்து 20 வரையும் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டியோடைய ஸ்டைலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே வந்து 21 to 22ல பார்த்தீங்கன்னா குவாலிட்டியோட ஸ்டைல்ஸை விட உங்களுக்கு வேல்யூடைய ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல ஷைனாக இருந்தது. வெரஸ் குவாலிட்டி வந்து அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருந்தது. அதே 2018 to 2020 வரையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அகைன் வேல்யூ ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ஷைன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ குவாலிட்டி வந்து அண்டர் பர்ஃபார்மில் இருந்தது. இப்போ அகைன் 21லேருந்து 25 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேல்யூ ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்பேக் அகைன் ரீகெயின் டு த கம்பேக் பொசிஷன்ஸ். அண்ட் இன்னைக்கு எல்லா ஸ்டைல்ஸையும் விட வேல்யூடைய ஸ்டைல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸாக பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரியான ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷைன் ஆகிட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து எந்த ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டைலை ஃபிட் பண்ணி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண முடியாது.